ஓம் சாயிரம். ஓம் சாயிரம். குழந்தையே, உன்னை யாரிடத்திலும் யாசிக்க விடமாட்டேன் உன் சாயப்பா. கண்மணியே, நீ எதை தேடுகிறாயோ அதுவும் உன்னை தேடும் நேரமிது. உனக்கு புத்துணர்வை தரும் நிகழ்வுகளையெல்லாம் உன்னிடத்தில் இருந்தே உன் சாயிநாதர் நிகழ்த்தி வைப்பேன். இனி வரும் காலமெல்லாம் உனது கையே ஓங்கி நிற்கப் போகிறது. இனி உன் வாழ்வில் எல்லாம் மகிழ்ச்சியே. உன்னை தேடி சிலர் அவர்களை அறிமுகப்படுத்த முன் வருவார்கள். அனைத்து பிரச்சனைகளிலிருந்தும் விரைவில் நீ வெளிவரப்போகிறாய். நம்பிக்கையோடு இரு, எதற்குமே அஞ்சாதே. அப்பா நான் இருக்கிறேன் கண்மணியே. நான் யாசித்தாலும் நான் முழுவதுமாக நேசிக்கும் உன்னை யாசிக்க எப்பொழுதும் யாரிடமும் கையேந்த விடவே மாட்டேன். என் கண்மணியே, 3 விஷயங்கள் உன் நேரத்தை வீணடிக்கின்றன. முதல் விஷயம், தவறிப்போனது முடிந்து போனதை நினைத்து கவலைப்பட்டு கொண்டே இருப்பது. போனது போகட்டும், அது திரும்ப வரவே வராது. எனவே அதை பற்றி சிந்தனையிலே உட்கார்ந்திராமல் உன் வேலையை திறம்பட செய்ய பழகிக்கொள். எப்பொழுதுமே மற்றவர்களோடு உன்னை ஒப்பிட்டு பார்க்காதே. அது ஒரு பொழுதும் பயனளிக்கவே அளிக்காது. கடைசியாக, இந்த உலகத்தில் உள்ள அனைத்து மனிதர்களையும் திருப்திப்படுத்த நினைப்பது இது யாராலும் சாத்தியப்படவே படாது. இந்த 3 விஷயங்களும் உன் நேரத்தையும் வீணாக்கும், உன் மனதையும் நோகடிக்க செய்யும், உன் வாழ்க்கையையே வெறுக்க செய்யும். எனவே இந்த 3 விஷயங்களையும் பற்றி உன் மனதை சிந்திக்காமல் நல்ல எண்ணங்களை உன் மனதில் வளர்த்துக்கொள். நீ எதை தேடுகிறாயோ அதுவும் உன்னை தேடும் நேரம் இது. தங்கமே, நன்றாக வாழ வேண்டும், சந்தோஷமாக வாழ வேண்டும், எல்லோரிடத்தையும் போல் நாமளும் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்று நினைக்காதே. எப்பொழுதும் எல்லாரிடமும் நல்லவர்களாக முதலில் வாழ வேண்டும் என்று நினை. உன்னை பற்றி மட்டுமே சிந்திக்காதே. இந்த உலகத்தில் உள்ள அனைவரை பற்றியும் உன் மனதில் சிந்தனையை வைத்துக்கொள். யார் மனதையும் தவறிக்கூட காயப்படுத்தாதே. உன்னை யாராவது பழி வாங்கினால் அவர்களை திருப்பி பழிக்கு பழி வாங்க வேண்டும் என்று நினைக்காதே. அப்படியே அவர்கள் வழியே அவர்கள் போகட்டும் என்று விட்டுவிட்டு உன் வழியை பார்த்து நீ நடந்து செல். அவர்களுக்கு கிடைக்க வேண்டியது அவர்கள் அனுபவிக்க வேண்டியது அவர்கள் அனுபவித்தே தீருவார்கள். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு. என் வாக்கு என்றைக்கும் பொய்த்ததில்லை. எப்பொழுதுமே நல்லவர்களாக வாழ பழகிக்கொள். ஏனென்றால் நன்றாக வாழ்ந்தவர்கள் அவர்கள் செய்த கர்ம வினைகளால் மோசமடைந்தது உண்டு. ஆனால் எப்பொழுதும் நல்லவர்களாகவே வாழ்பவர்கள் எப்பொழுதும் மோசமடைந்ததே இல்லை. அவர்கள் வாழ்வில் அவர்கள் லட்சியத்தை அடைந்தே தீருவார்கள். இது உன் சாயப்பாவின் தெய்வ வாக்கு. அது நிச்சயமாக பலிக்கும். நீ என்னிடம் கேட்ட ஒன்றை தரப்போகிறேன். சந்தோஷமாக பெற்றுக்கொள். நீ எதை எதிர்பார்த்து காத்திருந்தாயோ அதுவும் உன்னை தேடி வந்து உன் கைகளில் வந்து சேரும். அந்த நேரத்தை என் செல்லமான கண்மணிக்காக நான் உருவாக்குவேன், உருவாக்கியே தீருவேன். என் பிரியமான குழந்தையே, உன் வாழ்க்கையில் தற்போது நடந்து கொண்டிருக்கும் போராட்டங்கள் எல்லாம் உனக்கு பெரியதாக தெரிகிறதா? அப்படி தெரிந்தால் தற்போது உள்ள நிலை கூட உனக்கு கடினமாகத்தான் தெரியும். ஆனால் இப்பொழுது உனக்கு நடக்கும் போராட்டங்களை நீ எப்படி எதிர்கொள்கிறாயோ, எப்படி தாண்டி வருகிறாயோ, அதில்தான் உன் வெற்றிக்கான வழியும் உன் கண்களுக்கு தென்படும். என் பிரியமான குழந்தையே, உன்னுடைய கர்மா, மாயை, விதி இவை 3மே எல்லார் வாழ்க்கையிலும் நடக்கும். நல்லது தீயதை தீர்மானிக்கும். இதை பொறுத்தே எல்லோருடைய வாழ்க்கையிலும் ஏற்றமும் சறுக்கலும் இருக்கத்தான் செய்யும். ஒருவர் வாழ்வில் உள்ள மனதில் உள்ள மன தைரியமும் மன நம்பிக்கையும் அப்படி தீர்மானிக்கும் பொழுது அவர் எதிர்கொள்ள வேண்டிய திருப்பங்கள், அவர் எடுக்கப் போடும் முடிவுகளை பொறுத்தே அந்த வழி வெற்றியின் நோக்கை எட்டி செல்லும். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமாக பிரச்சனைகள் வரும். போராடும் விதமும் ஒவ்வொருவருக்கும் மாறுதலாகவே இருக்கும். நீ சாயின் பிள்ளை அல்லவா? உனக்கு போராட்டம் வரும், கஷ்டங்கள் வரும்,
வேதனை வரும், சோதனைகள் வரும். ஆனால் கடைசியில் எல்லாம் சுகமாகவே முடியும். விபரீத ராஜயோகத்தை இன்னும் சற்று நேரத்தில் நீ பெறப்போகிறாய். நீ அப்பாவின் பிள்ளைதானே? உனக்கு ராஜயோகத்தை வழங்காமல் வேறு யாருக்கு நான் வழங்குவேன் குழந்தையே? என் பிரியமான குழந்தையே, வாழ்க்கை என்பதே சக்கரம் போல எங்கு ஆரம்பிக்கிறது எங்கு முடிகிறது என்று சொல்லவே முடியாது. ஆனால் அந்த சக்கரத்தில் ஒன்று மேலோக்கி இருந்தால் மற்றொன்று கீழ் நோக்கித்தான் இருக்க முடியும். இப்படியாக உன் வாழ்க்கையை புரிந்து கொண்டு செயல்பட்டாலே விபரீத ராஜயோகம் உன்னை தேடி வரும். சர்வ நிச்சயமாக நீயும் நல்ல சிந்தனையில் செழித்து வாழ்வாய். உனக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்ததும் உன் சாயி தேவாதான். அதை உன் கையிலிருந்து நழுவ விட்டதும் உன் சாயி தேவாதான். இரண்டுமே என்னால் தான் உன் வாழ்க்கையில் நடைபெற்றது என்பதை உணர்ந்து கொள். சில விஷயங்களில் உனக்கு காரணம் தெரியாது, புரியவும் புரியாது. இது நம் வாழ்வில் எதுக்கு நடக்கிறது, ஏன் நடக்கிறது என்பது சில சமயம் உனக்கு புரியவே புரியாது. ஏனென்றால் இந்த வாழ்க்கையில் நீ வெறும் கருவிதான். உன்னை ஆட்கொள்பவனும் உன்னை ஆட்டுவிப்பவனும் உன் சாயி தேவாதான் என்பதை புரிந்து கொள் கண்மணியே. நீ இந்த சாயி என் பிள்ளை, என்னை மட்டுமே நம்பு. நிச்சயமாக உன் வாழ்வில் நீ கரை சேர்வாய். நீ சாயியின் பிள்ளை. எப்பொழுதும் மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் நிறைவான வாழ்க்கையை நிச்சயமாக உன் அப்பாவின் பிள்ளையாகிய நீ வாழ்வாய். அந்த வாழ்க்கையை உனக்காகவே நான் ஏற்படுத்துவேன். உனக்கு நடக்கும் நன்மை தீமை அனைத்தும் என் பார்வையில்தான் நடந்து கொண்டிருக்கிறது. என்னை மீறி எதுவும் தவறாக நிகழாது. உன்னுடைய நீண்ட நாள் போராட்டம் முடிவுற்றது. எதை நினைத்து இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கிறாயோ, கேட்டுக்கொண்ட அடுத்த நொடியே உனக்கு நல்லது நடக்கத் துவங்கும். உன் சாயிருக்க பயமேன்? கலங்காமல் மகிழ்ச்சியாக இரு. அவரவர் செய்த வினைகளுக்கு ஏற்றவாறே நன்மையும் தீமையும் அவர்களை வந்து சேரும். எது நமக்கு நடந்தாலும் எது நமக்கு கிடைத்தாலும் அதை பொறுத்து கொண்டு சமாளித்து கொண்டு வெற்றியடைவதே வாழ்க்கையின் ரகசியம். அதை விட்டுவிட்டு நமக்கு இப்படி வந்துவிட்டதே, நம் வாழ்க்கை இப்படி ஆகிவிட்டதே என்று புலம்புவதால் எந்த ஒரு பயனும் இல்லை என் குழந்தையே. இப்படி புலம்பிக் கொண்டே இருந்தால் உன் உடல் நிலைதான் பாதிக்கும். உன் மனநிலை அதைவிட மோசமாக பாதிப்படையும். உன் கவலைகளை எல்லாம் தூர எறிந்துவிடு. உன் துன்பங்கள் எல்லாம் முடிவுக்கு வரும் நேரம் உன்னை நெருங்கிவிட்டது என்பதை மனதார நம்பு. உனக்கு நான் அடிக்கடி கூறிக்கொண்டே இருப்பது ஒன்றைத்தான். எப்பொழுதுமே வாழ்க்கையில் மற்றவர்களைப் போல வாழ வேண்டும் என்று கனவு காணாதே. இருப்பதை வைத்து மகிழ்ச்சியாக எப்படி வாழலாம் என்பதை சிந்திக்க கற்றுக்கொள். உலகில் எல்லாருக்குமே செல்வம், அதிகாரம் அனைத்தும் ஒரு சேர கிடைத்துவிட்டால் இந்த உலகமே அதிகார போட்டிகளால் சூழ்ந்துவிடும். என் வாழ்க்கையில் நான் சந்தோஷமாக இருக்கிறேன். மகிழ்ச்சியான பாதையில்தான் என் வாழ்க்கை சென்று கொண்டிருக்கிறது. நான் நிச்சயமாக வெற்றியடைவேன். எனக்கு துணையாக என் அப்பா இருப்பார் என்ற நம்பிக்கை வார்த்தைகளை எப்பொழுதும் உன் மனதிற்கும் உனக்கும் சொல்லிக்கொண்டே இரு. உன் எண்ணம் போல் உன் வார்த்தைகள் போல் உன்னுடைய வாழ்வும் சுபிக்ஷமாகவே இருக்கும். அப்பொழுதுதான் உன்னுடைய துயரங்களையெல்லாம் மன வலிமையோடு உன்னால் எதிர்கொள்ள முடியும். எது நடந்தாலும் வருத்தப்படாதே, கண்ணீரை வீணாக்காதே. அது மட்டுமல்லாமல் உனக்கு வரும் தோல்விகளைக் கண்டு துவண்டு போய்விடாதே. வாழ்க்கையே போய்விடுமென சூழல் வந்தாலும் உன் வாழ்க்கையையும் உன் விதியையும் மாற்றியமைக்க உன் அப்பா இருக்கும் பொழுது வீணாக எதற்கு புலம்பிக் கொண்டே இருக்கிறாய்? நமக்கு வந்திருக்கும் துன்பம் மிக பெரியது, மலையென வந்திருக்கிறது என்று நினைத்து உனக்கு வந்து கொண்டிருக்கும் இன்பத்தை தொலைத்து விடாதே என் குழந்தையே. உனக்கான வாழ்க்கையும் அதற்கு ஏற்றாற்போலான காலங்களும் நிரம்பி இருக்கிறது. அந்த காலத்தை உனக்கு ஏற்றாற்போல் உனக்கு தகுந்தாற்போல் மாற்றிக்கொள்வதே உன் வாழ்க்கை நீ வெற்றியடைவதற்கான இரகசியமாக இருக்க வேண்டும். எனவே
எதை நினைத்தும் வருத்தப்படாமல் தைரியமாக இரு. உன் போராட்டம் முடிவுறும் நேரம் வந்துவிட்டது. என்னை நம்பு. என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வைத்து வெற்றியடைவதற்கான வழியை சிந்தித்துப் பார். உன் வாழ்க்கையை நல்ல பாதையில் செலுத்தவே உன் அப்பா ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறேன். நிச்சயமாக உன்னை வெற்றியடைய செய்வேன். எந்த சோதனை வந்தாலும், என்ன வேதனை வந்தாலும் அதிலிருந்து மீண்டு எழ போராடும் வித்தையை கற்றுத்தரவே உன் சாயப்பா வந்திருக்கிறேன். உன்னை கீழே விழவைக்க 1000 உறவுகள் இருக்கலாம். ஆனால் உன்னை தூக்கி நிறுத்த உன் சாயப்பா ஒருவர் மட்டுமே உனக்கு உண்டு என்பதை தீர்க்கமாக நம்பு. உன் மனநிலை எப்படி இருந்தாலும் சரி, யாரிடமும் உன்னுடைய துக்கத்தை சொல்லி சொல்லி அழுந்து விடாதே. அதேபோல் உதவி கேட்டு யார் காலிலும் விழுந்து விடாதே. நீ அழுவதற்கும் விழுவதற்கும் ஒரே இடம் உன் அப்பாதான் என்பதை மறந்து விடாதே. உன்னை பாதுகாத்து வழிநடத்தி உன் வாழ்க்கையில் உன்னை உயர்த்துவதே உன் சாயப்பாவின் நோக்கம். அதுதான் என்னுடைய தலையாய கடமையும் கூட. நீ இருக்கும் இடத்தில் எந்த சோதனையும் எந்த சோகத்தையும் உன்னிடம் நெருங்க விடமாட்டேன் உன் அப்பா. அதே போல எந்த சூழ்நிலையிலும் நான் உன்னை கைவிடவே மாட்டேன். இந்த பந்தம் முழுமையாக இருக்க வேண்டுமென்றால் வேறு வழியே இல்லை. நீ என்னை பரிபூரணமாக நம்ப வேண்டியதுதான். நம்பிக்கை ஒன்று இருந்தால் போதும். உனக்காக, என் பிரியமான கண்மணிக்காக நான் செய்வதை செய்தே தீருவேன். ஒளிவு மறைவு விளையாட்டுகள் எல்லாம் என்னிடம் வேண்டாம் என் குழந்தையே. யாருடைய இதயக் கதவு எனக்காக திறந்திருக்கிறதோ அவர்களுடைய இதயத்தில் எப்பொழுதும் நான் நிறைந்தே இருப்பேன். உனக்கு வரும் அதிக கஷ்டங்களைக் கண்டு கலங்காதே. அதைவிட பல மடங்கு சந்தோஷமான தருணத்தை உனக்காக வைத்திருக்கிறேன் என் குழந்தையே. இவ்வளவு நாள் கஷ்டத்தை மட்டுமே அனுபவித்து வந்த குழந்தைக்கு இனி எந்த கஷ்டமும் இருக்காது. இருக்கிறேன் குழந்தையை உனக்காக. பூர்வ ஜென்மத்தில் நீ பண்ண கர்ம வினைகளின் பலன்களை இவ்வளவு கஷ்டத்திற்கும் காரணமாக இருக்கிறது. இப்பொழுதும் நீ அந்த கர்ம வினையை அனுபவித்துக் கொண்டுதான் இருக்கிறாய். பல இழப்புகள், உறவுகளிடத்தில் அவமரியாதை, அவமானம், பல எதிர்ப்புகள் என்று நீ அனுபவித்த கஷ்டங்களை சொல்ல வார்த்தையே இல்லை என் குழந்தையே. உன்னை பாதுகாத்து நல்ல கரையில் சேர்ப்பதுதான் உன் சாயப்பாவின் பொறுப்பு. அந்த பொறுப்பிலிருந்து நான் மீளவே மாட்டேன். இதுவரை கஷ்டத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தாய், இப்பொழுதும் வாழ்ந்துதான் கொண்டிருக்கிறாய். ஆனால் அந்த கஷ்டத்திலிருந்து மீள ஒரு புதுவித நம்பிக்கையோடும் தன்னம்பிக்கையோடும் நீ இருப்பதை நான் அறிவேன் குழந்தையே. உன் நம்பிக்கை என்றும் வீணாகாது. உன்னுடைய நம்பிக்கை போல் உன் வாழ்வு மாறப்போகிறது, மாற்றம் நிகழப்போகிறது. நீ போராடும் உன் வாழ்க்கையில் நல்ல திருப்பங்கள் நிகழப்போகிறது. நீ கஷ்டம் வந்துவிட்டால் எப்படி வாழ்க்கையிலிருந்து போராட வேண்டும் என்ற வித்தையை நான் கற்றுத்தருகிறேன். எது வந்தாலும் எதிர்த்து நின்று போராடு. என்னுடன் இருப்பது என் சாயப்பா என்று பெருமையாக எல்லோரிடமும் சொல். முதலில் உனக்கு வந்திருக்கும் சோதனையிடம் முதலில் சொல். அதுவே வந்த இடம் தெரியாமல் உன்னை விட்டு விலகிவிடும். இதுதான் உண்மையான உண்மை. எப்பொழுதுமே உன் தன்னம்பிக்கையை இழந்து விடாதே குழந்தையே. நான் இருக்கிறேன் உனக்காக. உனக்கான இலக்கை நோக்கி போய்கொண்டே இரு. என்னுடைய தாமரை திருவடி முழுமையாக சரணடைந்த உன் இதயத்தில் வேறு சிந்தனை, எந்த சிந்தனையும் இல்லாமல் உன் சாயப்பாவிடம் முழு கவனத்தை செலுத்து. இந்த உலகத்தில் உள்ள அனைத்து கஷ்டங்களிலிருந்தும் உன்னை விலக்கி நான் உன்னை பாதுகாப்பேன். இது நிதர்சனமான உண்மை. இதுதான் சத்திய வாக்கும் கூட, தெய்வ வாக்கும் கூட. என் வாக்கு என்றைக்கும் பொய்த்ததில்லை. என்னை நம்பியவர்களை நான் எப்பொழுதும் விட்டு கொடுத்ததே இல்லை. அவர்களை வாழ்க்கையில் சந்தோஷத்தை பெருக செய்யவே நான் போராடிக் கொண்டிருக்கிறேன். என் போராட்டம் மிக விரைவில் முடியும். நிச்சயமாக முடியும். எந்த போராட்டம் வந்தாலும் உன்னுடைய எண்ணம், செயல், சொல், பேச்சு அனைத்திலும் என்னை நினைத்துக்கொள். ஆழமான இதயத்தோடு என்னை பார்.
அதே நேரம் நானும் உன்னை பார்ப்பேன் குழந்தையே. நினைத்தவுடன் எந்த காரியமும் நடப்பதில்லை. அதற்கான கால நேரத்தை நான் உருவாக்கிய பிறகுதான் அது நடக்கும். அதுவரை நீ சற்று பொறுமையாக காத்திருக்க வேண்டும்தான். வேறு வழியே இல்லை. மௌனமாக நடப்பது அனைத்தையும் கவனித்துக் கொண்டே இரு. எதுவுமே நடப்பது நடந்து கொண்டே இருக்கட்டும், முடிவது முடிந்து கொண்டே இருப்பக்கட்டும் என்று அப்படியே விட்டுவிடு. நடப்பதை அனைத்தையும் உன்னிப்பாக கவனித்துக் கொண்டே இரு. அனைத்தையும் நான் பார்த்து கொள்கிறேன். சிரிக்க வைத்த உறவுகள் சில நிமிடங்கள் தான் ஞாபகத்தில் இருக்கும். ஆனால் உன்னை அழ வைத்த உறவுகள் சாகும் வரை நினைவில் இருக்கத்தான் செய்யும். உனக்கான ஒரு இடத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறேன். உருவாக்கிய பிறகு அந்த இடத்திற்கு உன்னை நான் அழைத்து செல்வேன். உனது வாழ்க்கைக்கு உன் சாயப்பாவே பாதுகாப்பு என் குழந்தையே. ஒரு நல்ல வாழ்க்கையை உனக்கு பரிசளிப்பேன். வருத்தப்படாமல் எது. என் மீது முழுமையாக நம்பிக்கை கொண்டிருந்த என் பிள்ளையின் நல் வாழ்வைக்காக தேவைகளை கொடுத்து அக்கறையோடு கவனித்து பற்றுதலோடு என்னுடைய ஆசிகளை வழங்கி உன் கனவுகளை உன் சாயப்பா நிறைவேற்றுவேன் குழந்தையே. எதற்கும் கவலைப்படாமல் இரு. என் அன்பு குழந்தையே, உன்னை சுற்றி இருப்பவர்கள் உன்னை காயப்படுத்தும் பொழுது அந்த காயத்திற்கு நான் நிச்சயமாக மருந்து கொடுப்பேன். நீ என்னிடம் கேள்வி கேட்கும் பொழுது அந்த கேள்விகளுக்கு நிச்சயமாக நான் பதில் தருவேன். நீ கேட்டது அனைத்தையும் உனக்கு நிறைவேற்றி தருவேன். நீ விருப்பப்படுவது உனக்கு அது நல்லதா தீயதா என்று யோசித்தவுடன் அதை நான் உனக்கு கொடுப்பேன். எது கொடுத்தாலும் எதை செய்தாலும் அது உனக்கு நிரந்தர நன்மையாக இருக்கும்படியே நான் பார்த்து கொள்வேன். என் கண்மணிக்காக இதை நான் செய்து கொண்டே இருப்பேன். எப்பொழுதும், எல்லா நேரமும், எல்லா நொடியும். என் பிரியமான பொக்கிஷம் அல்லவா நீ. உனக்கு செய்யாமல் வேறு யாருக்கு செய்ய போகிறேன் உன் சாயப்பா? கவலைப்படாமல் இரு. தைரியமாக இரு. எது வந்தாலும் சாதித்து விடலாம், வாழ்ந்தே காட்டலாம் என்று நம்பிக்கையோடு இரு. உனக்கு துணையாக உன் அப்பா இருப்பேன். யார் உன்னை அவமானப்படுத்தினாலும் நான் உன் பக்கத்தில் தான் இருந்து கொண்டிருக்கிறேன். அவர்களுக்கான தக்க பதிலடியை தகுந்த நேரத்தில் நான் அவர்களுக்கு பரிசாக வழங்குவேன். எல்லோர் முன்னாடியும் உன்னை தலை நிமிர்ந்து நிற்க வைப்பேன். உன்னை தேடி நான் வரப்போகிறேன். நீ போராடும் விஷயத்திற்கு நல்ல வழியை கூற வரப்போகிறேன். என்ன வேண்டுமோ கேள் குழந்தையே. அள்ளி அள்ளி கொடுக்கவே நான் தயாராக இருக்கிறேன். உனக்கு கொடுக்காமல் வேறு யாருக்கு கொடுக்கப் போகிறேன்? நீ என் பொக்கிஷம் அல்லவா? நான் ஒருபோதும் என் வார்த்தையை மாற மாட்டேன். உனக்கு கூறியதுபடி, உனக்கு வாக்கு அளித்ததுபடி, நீ என்னிடம் பிரார்த்தனையாக வைத்ததற்கு பதிலாக நான் அனைத்தையும் உனக்காகவே செய்வேன். நிச்சயமாக செய்வேன். எது நடந்தாலும் நம்பிக்கையோடு இரு. அப்பா செய்வார் என்ற முழு நம்பிக்கை மட்டும் உன் மனதில் இருந்தால் போதும். எல்லாமே உனக்கு சாதகமாகவே அமையும். நான் இருக்கிறேன். எதற்குமே அஞ்சாது. இது உன் அப்பாவின் அசரீரி வாக்கு. என் வாக்கு என்றுமே பொய்த்ததே இல்லை. என் அன்பு கண்மணியே, ஏமாற்றம், விரக்தி, தோல்வி என்ற இருளிலேயே நம் வாழ்வு இருக்கிறதே என்று கவலை கொள்ளாதே. ஏனென்றால் இருளில் இருந்துதான் வெளிச்சம் பிறக்கிறது. இரவிலிருந்துதான் விடியல் உதிக்கிறது. எல்லோர் வாழ்விலும் வளர்ப்பிறையும் இருக்கும், தேய்ப்பிறையும் இருக்கும். முன்னேற்றமான காலமும் இருக்கும், சறுக்கல் மிகுந்த காலமும் இருக்கத்தான் செய்யும். இந்த இரண்டுமே ஒவ்வொரு மனிதனுக்கும் காலத்தால் நிர்ணயிக்கப்பட்ட விதியாகத்தான் இருக்கிறது. அதுதான் இப்பொழுது உன் வாழ்விலும் நடந்து கொண்டிருக்கிறது. உன்னுடைய கஷ்டத்தை பார்த்து நான் எப்படி அதை பார்த்தும் பார்க்காமது போல இருப்பேன் என்று நீ நினைக்கிறாய்? உனக்கு கஷ்டம் வருவதே உன்னை சோதிப்பதற்கும், வாழ்வு என்றால் என்ன என்பதை நீ புரிந்து கொள்வதற்குமாகத்தான் அந்த கஷ்டத்தை உன்னிடம் நான் அனுமதித்திருக்கிறேனே தவிர நீ வேதனைப்பட வேண்டும், கஷ்டப்பட வேண்டும், கண்ணீர் சிந்த வேண்டும் என்று நான் அதை உருவாக்கியதே இல்லை. நடப்பது எல்லாம் நன்மைக்கே என்று நம்பு. உன்னுடைய நம்பிக்கையும் பொறுமையும்தான் வாழ்வில் வெற்றி என்னும் திசையை நோக்கி, வெற்றி என்னும் வழியை நோக்கி உன்னை நகர்த்தி கொண்டே இருக்கும்.
எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாக சந்தோஷமாக செல்வ செழிப்பாக நீ வாழ்வாய். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு. புண்ணியத்தை தேடி கோவில் கோவிலாக ஆலயம் ஆலயமாக செல்வதை விட மற்றவர்கள் மனதை காயப்படுத்தாமல் வாழ்வதே மிகப்பெரிய புண்ணிய செயலாகவே இருக்கும். அந்த புண்ணியத்தை அதிகமாக சேர்த்துக்கொள். அந்த புண்ணியமே உன் வாழ்வில் உன்னை மிகப்பெரிய பிரம்மாண்ட வெற்றியை கொண்டு வந்து சேர்க்கும். இன்று நீ ஒருவருக்கு செய்வது வேறு வழியாக மற்றவர்கள் ரூபமாக அது உன்னிடம் வந்து சேரும். வாழ்க்கை என்பது ஒரு வட்டம். வந்து கொண்டேதான் இருக்கும், போய்கொண்டேவும் இருக்கும். வந்து வந்து போவதுதான் வாழ்வு. அது இன்பமானாலும் சரி, துன்பமானாலும் சரி, வந்து வந்து போய்கொண்டுதான் இருக்கும். பழகுபவர்கள் சில சமயம் உனக்கு கொடுப்பது வலியாக இருக்கலாம், மனவேதனையாக இருக்கலாம். ஆனால் சில சமயம் உன் வாழ்வில் வெற்றியடைவதற்கான மிக சிறந்த வழியாக கூட இருக்கலாம் அந்த வழி. எதற்குமே வருந்தாதே, கலங்காதே. யாராக இருந்தாலும் கஷ்டம் வரும் பொழுது அடுத்த இடம் தேடுவது தாயின் மடியாகத்தான் இருக்கும். அது எல்லோருக்கும் பொருந்ததுதான். ஏனென்றால் இந்த உலகில் எதிர்பார்ப்பே இல்லாத நிலையான அன்பு தாயின் அன்பு மட்டுமே. உன்னிடம் உண்மையாக இல்லாத அன்பிற்காக ஏங்கி உன்னுடைய மனதை இறக்கி சென்று அவர்களுக்காகவே நினைத்து அவர்களையே நினைத்து உன் மனதை நீயே கெடுத்து கொள்ளாதே, வேதனைக்கு ஆளாகாதே. மற்றவர்களிடம் பொய்யாக நடித்து பொய்யாக இருந்து நல்ல பெயர் வாங்குவதை விட உண்மையாக இருந்து கெட்ட பெயர் வாங்குவதில் தவறே இல்லை. பொய்யாக நடிக்க வேண்டாம், உண்மையாக இரு. நல்லவனாக இருந்தாலும் சரி, கெட்டவனாக இருந்தாலும் சரி, மற்றவர்களிடம் நல்ல பெயர் வாங்குவது என்பது மிக மிக கடினம்தான். உன்னை போல் உன்னுடைய நல்ல எண்ணம் போல் இதுவரை யாருமே பிறந்ததே இல்லை. அப்படி இருக்கும் பொழுது மற்றவரை போல நீ வாழ வேண்டும் என்று ஏன் நினைக்கிறாய்? மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டாக வாழும் நீ மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டாகவே வாழும் உன்னுடைய மனம் எனக்கு நன்றாகவே தெரியும். உன்னை சுற்றி இருப்பவர்கள் வேண்டுமானால் உன்னை உதாசீனம் செய்யலாம், வேண்டாம் என்று வெறுத்து ஒதுக்கலாம். ஆனால் உன்னுடைய நல்ல மனம் உன் அப்பாவிற்கு நன்றாகவே புரியும். மற்றவர்களுக்கும் உன்னுடைய நல்ல மனம் கூடிய விரைவில் புரியும். புரிந்து கொண்டு உன்னை நெருங்கி வருவார்கள். அதுவரை பொறுமையாக இரு. வாழ்வே வெறுத்துவிட்டது என்று புலம்பாதே. உன் வாழ்விலும் பிரகாசம் வரும், உன் வாழ்விலும் மாற்றம் வரும், உன் வாழ்விலும் அதிசயம் நடக்கும். கடைசி நொடியில் கூட மாற்றங்களை நடத்தி காட்டும் வல்லமை உன் அப்பாவிடம் இருக்கும் பொழுது எதற்காக இந்த வருத்தம் உன் மனதில்? எது வந்தாலும் நிம்மதியாக இரு, தன்னம்பிக்கையோடு இரு, தைரியமாக இரு. உன்னுடைய நல்ல இதயம் பல பேர் பதம் பார்த்து துடித்து கொண்டிருக்கும் உன் இதயம் மகிழ்ச்சியின் எல்லையில் திக்கு முக்காட போகும் அந்த நல்ல நேரம் உனக்காகவே காத்து கொண்டிருக்கிறது. நீ நினைத்தது எல்லாமே நிறைவேறப் போகிறது. நீ நினைத்தது நினைத்த மாதிரியே உனக்கு நடக்கப் போகிறது. அந்த நொடி சந்தோஷமடைந்து முகமலர்ந்து ஓடோடி வந்து சாயிநாதரே நன்றி, சாயிநாதரே நன்றி, என் வாழ்வில் மாற்றங்கள் நிகழ்ந்துவிட்டது, நீங்கள் கூறியது போலவே எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது என்று மகிழ்ச்சியின் எல்லையில் திக்கு முக்காட போகிறாய். நன்றி மேல் நன்றி கூறத்தான் போகிறாய். இது உன் வாழ்வில் நடக்கத்தான் போகிறது என் குழந்தையே. என் மீது நம்பிக்கை உனக்கு இருக்கிறது தானே? என் வாக்கு உண்மையாகும் என்ற நம்பிக்கையும் உனக்கு இருக்கிறது தானே? அப்படி என்றால் பொறுத்திருந்து பார், எல்லாம் உன் வாழ்வில் மாற்றத்தக்க அதிசயமாகவே நடக்கும். ஏதோ ஒரு இடத்தில் உனக்கான வெற்றியை அந்த இறைவன் நிர்ணயித்து வைத்திருக்கிறான் என்பதை முழுவதுமாக நம்பு. உனக்கானதை நிச்சயமாக உன்னிடம் வந்து சேர்க்கும் வரை காலம் ஓயாது, நானும் ஓய மாட்டேன் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. எனவே எதற்குமே கலங்காதே. அழகான
புன்னகையை மறைத்துவிட்டு 1000 ஆண்டுகள் சந்தோஷமாக வாழ்வது போல நடிப்பது எதற்குமே பயன் தராது. வாழ்வு என்றால் நிம்மதியாக இருக்க வேண்டும், சந்தோஷமாக அமைய வேண்டும். நடித்துக்கொண்டே வாழவும் முடியாது, வாழ்ந்து கொண்டே நடிக்கவும் முடியாது. உண்மையாக வாழ வேண்டும். அதுதான் வாழ்விற்கு மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் அள்ளி அள்ளி கொடுக்கும். மகிழ்ச்சியை வேறு எங்கும் போய் தேடாதே, அது உன்னில்தான் இருக்கிறது. உன் மனதை மகிழ்ச்சியாக வைத்துக்கொள். சந்தோஷமும் ஆனந்தமும் தானாகவே உன்னை நிறைத்து கொள்ளும். எனவே எது நடந்தாலும் என்னதான் நிகழ்ந்தாலும் கண்களிலிருந்து கண்ணீரே வந்தாலும் சரி, உன் முகத்தில் புன்னகையை வைத்துக்கொள். அந்த புன்னகையே உன் வாழ்வில் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்து கொண்டே இருக்கும். எது நடந்தாலும் மனதை மட்டும் தளர விட்டு விடாதே. உன் புன்னகையோடு முகம், உன் புன்னகையான முகம் அந்த துன்பத்தையும் உன்னை விட்டு ஓட ஓட விரட்டிவிடும். நான் கூறுவது சரிதானே? நம்பிக்கையோடு இரு, சந்தோஷமாக இரு, மகிழ்ச்சியோடு இரு. உனக்கானது நிச்சயமாக உன் கைகளில் வந்து சேரும். சேர்த்து வைப்பேன் உன் சாயி தேவா. உன் சாயப்பா உன்னோடு இருக்கும் வரை எதற்காக நீ கவலைப்படுகிறாய்? சாயப்பா உன்னோடுதான் இருக்கிறேன், நான் இருக்கிறேன். விரைந்து வா, உனக்காகவே நான் இங்கு காத்து கொண்டிருக்கிறேன். உன்னுடைய பிரார்த்தனைகள், வேண்டுதல்கள் எதுவுமே நிறைவேறவே இல்லை என்றுதானே நீயும் காத்து கொண்டே இருக்கிறாய்? நீ எடுக்கும் எல்லா முயற்சிகளிலும் உனக்கு வெற்றியை நான் கொண்டு வந்து சேர்ப்பேன். என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு. கவலைப்படாமல் இரு. நான் எப்பொழுதும் உன்னோடு இருந்து கொண்டுதான் இருக்கிறேன். ஒரு காரியத்தில் நீ ஏமாற்றமோ தோல்வியோ உற்றால் வருத்தப்படாதே. அதில் பெற்ற அனுபவத்தை கொண்டு அடுத்த முயற்சியில் திறம்பட செயல்படு. உனக்கானது, உனக்கான வெற்றி நிச்சயமாக உன்னை தேடி வரும். நான் அதை உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன். உன்னை நோக்கி வருகின்ற அனைத்துமே என் கைகளிலிருந்துதான் உன்னிடம் வருகிறது. அதை எதிர்நோக்கி நீ எடுக்கும் பக்கமே உன் வாழ்க்கை என்னும் புத்தகம் எப்படி இருக்கும் என்பதை மிக தெளிவாக தீர்மானம் செய்கிறது. உன் இறந்த காலத்தில் 1000 விஷயங்கள் நல்லதாகவும் கெட்டதாகவும் இருக்கும். அது உன் தவறு இல்லை. உனக்காக எது தீர்மானிக்கப்பட்டதோ அதை தான் நீ அனுபவிக்கிறாய். அதனால் முடிந்தது முடிந்தவையாகவே இருக்கட்டும். அதை நோக்கி தேவையில்லாத ஞாபகத்தில் பயணம் செய்து கொண்டே இருக்காதே. எதிர்காலம் நீ தீர்மானிப்பது அல்ல. நிகழ்கால பயணத்தை நான் உனக்கு எழுதுகிறேன். நீ எதற்குமே பயப்படாதே. உன்னிடம் இதயம் என்ற மிகப்பெரிய சொத்து இருக்கிறது. அதை முதலில் ஒருநிலைப்படுத்து. மலர்கள் அழகாகத்தான் இருக்கும், சிலவற்றில் முட்களும் இருக்கத்தான் செய்யும். உன் வாழ்க்கையும் அப்படித்தான். உன் அழகான வாழ்க்கை, அதை நீ பார்த்து நடத்த வேண்டும். ஏனென்றால் உன் வாழ்க்கை உனக்கானது. உன் வாழ்க்கையை வாழ்ந்துதானே ஆக வேண்டும். உன்னை சுற்றி உனக்கான நன்மைகள் பல நடந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் உன் மனம் குழப்பமாக இருப்பதால் எதையுமே உன்னால் புரிந்து கொள்ள முடியாமல், கவனிக்கவும் முடியாமல் எப்பொழுதும் குழம்பிக் கொண்டே இருக்கிறாய். நன்றி சொல்லவும் மறந்தும் விடுகிறாய். நான் நன்றி சொல்வதற்கு என்னை சுற்றி எந்த நல்லதையும் நடக்கவே இல்லை. என்னை காயப்படுத்துவதற்காகத்தான் நிறைய பேர் என்னை சுற்றி கொண்டே இருக்கிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது நான் யாருக்கு நன்றி சொல்ல முடியும்? என் வாழ்க்கையில் எதுவுமே நான் நினைத்தது போல நடக்கவே இல்லையே என்றுதானே உன்னுடைய கேள்வியாக இருக்கிறது. நீ இப்படி குழப்பத்தோடும் கேள்விக்கணையோடும் இருந்து கொண்டிருப்பதால் தான் உன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை உன்னால் புரிந்து கொள்ளவும் முடியவில்லை, புரிந்து கொள்ளவும் எதுவுமே முடியவில்லை. முதலில் உன் மனதை ஒருநிலைப்படுத்தி உன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை தெளிவாக கவனித்துப் பார். பெரும் மகிழ்ச்சி அடைந்து துள்ளி குதிப்பாய். உன் வாழ்க்கையில் மாற்றங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது என்பதை அப்பொழுதுதான் நீ உணர்வாய். நீ எதிர்பார்த்தது இதுதானே?
எல்லாம் மறந்துவிடு. இதுவரை முடிந்ததையெல்லாம் மறந்துவிடு. இனி வரப்போவதை சந்தோஷமாக எதிர்நோக்கி காத்து கொண்டிரு. உனக்கானது சர்வ நிச்சயமாக உன்னிடமே வந்து சேரும். நான் அதை உனக்காகவே செய்வேன். நீ எதிர்பார்த்ததையும் உன்னுடைய பிரார்த்தனைகளையும் நிச்சயமாக நான் உனக்கு நிறைவேற்றியே தீருவேன். முடிந்தவரை மற்றவர்களுக்கு உதவி செய். உன்னிடம் உதவி என்று கேட்டு வருபவர்களிடம் நானே ஏற்கனவே பிரச்சனையில் இருந்து கொண்டிருக்கிறேன். என் வாழ்வே சோதனையான நகர்வோடு நகர்ந்து கொண்டிருக்கிறது. நான் எப்படி உங்களுக்கு உதவி செய்ய முடியும் என்று அவர்கள் மனதை காயப்படும்படியோ நோகடிக்கும்படியோ ஒரு வார்த்தை கூட பேச நினைக்காதே. உன்னால் முடிந்தவரை மற்றவர்களுக்கு உதவி செய். உன்னுடைய தான தர்மமே உன்னை இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து உன்னை காக்கும். வாழ்க்கையில் இன்பமும் துன்பமும் அவரவர் வாழ்க்கையை எப்படி கையாள்கிறார்களோ அதன்படி மாறிக்கொண்டுதான் இருக்கும்.